ராஜ் அவர்களே, மாவட்ட தலைவர் அலங்காரமுத்து அவர்களே, மாவட்ட செயலாளர் NS பிரேம்நாத் அவர்களே, லலிதா மோகன் அவர்களே, பிரவீன் சந்த் அவர்களே, திரு எல் மணிகண்டன் அவர்களே, கோபிநாத் அவர்களே, ஹரீஷ் அவர்களே, AL அரவிந்த் அவர்களே, இங்கு எனக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற மாநில துணைத் தலைவர் டால்ஃபின் ஸ்ரீதர் அவர்களே, கராத்தே தியாகராஜன் அவர்களே, சுதந்திரன் அவர்களே, சாயி தி செந்தூர் மணி அவர்களே, மாமன்ற உறுப்பினர் திருமதி உமானந்தன் அவர்களே, மற்றும் மேடையில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடிகளே, என்னுடைய ஊனோடும் உயிரோடும் கலந்துவிட்ட எனதருமை பாரதிய ஜனதா கட்சியின் செயல் வீரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இன்னைக்கு பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. நம்ம திராவிடியன் ஸ்டாக்கு நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசாங்கம் விஷச்சாராய அரசு, மக்களை தினந்தோறும் கொன்று கொண்டிருக்கின்ற கொடுங்கோல் ஆட்சி தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. மின்சாரம் தொட்டா ஷாக்கடிக்கும், தமிழ்நாடு சர்க்கார் பேரை சொன்னாலே ஷாக்கடிக்கும். அந்த மாதிரியான ஒரு கேவலமான ஆட்சியில் இருப்பவர்கள் நாடு போற்றுகின்ற 48,20,000 கோடி பட்ஜெட்டை பற்றி வதந்தி பரப்பி கொண்டிருக்கிறார்கள். என்ன இப்போ இந்த பட்ஜெட்டில் குறை தெரியுமா? தமிழ்நாடுங்கிற பேர் இல்லையா? பார்த்தீங்களா? இதெல்லாம் இந்த துண்டு சீட்டு எழுதுறவன் தப்பு, மாண்புமிகு முதல்வர் தப்பே இல்லை. பாவம், அவர் என்ன பண்ணுவார்? அவருக்கு சென்னை தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஹைதராபாடு விசாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலைக்கு நிதி இருக்கா? சென்னைங்கிற பேர் இருக்கு. பெங்களூர் சென்னை நெடுஞ்சாலை பேர் இருக்கா? இருக்கு, சென்னைன்னு. அதே மாதிரியா விசாகப்பட்டினம் சென்னை நெடுஞ்சாலைக்கு பேர் இருக்கா? இருக்கு, சென்னைன்னு இருக்கு. முதலமைச்சர்கிட்ட தமிழ்நாட்டுக்கு தலைநகர் சின்னதாயான அந்த கூறு கட்டமை எழுதி கொடுக்கல. அதுதான் பிரச்சனை. இப்ப பிரச்சனை முதலமைச்சர்ட்டியா இல்ல. அவர் அதனாலதான் டெல்லிக்கு போகல. 27ஆம் தேதி நீத்தி ஆயோக் கூட்டத்துக்கு இவர் ஏன் போல? அங்க போனா என்ன பேசுவார், எதுல பேசுவார், எப்படி பேசுவார்? பிரச்சனை. போனா பிரச்சனை வரும், போக வேண்டாம், ஏதோ நொண்டி சாக்கு வேணும். அதனால தமிழ்நாடுன்னு பேர் இல்லைன்னு. இன்றைய தினம் மாண்புமிகு ரயில்வே துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு 6,500 கோடிக்கு மேலே ரயில் திட்டங்களுக்கான ஒதுக்கீடுகளை சொல்லியிருக்கார். அதோடு மட்டும் இல்லை, நாங்கள் தனுஷ்கோடிக்கு ரயில்வே லைன் போடுறோம்னு சொன்னால் இவன் கேட்க மாட்டேங்கிறான்னு. அதை இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் இப்போ கூட்டணியில் இன்னினாலும் தம்பி துறை நல்ல நாக்க பிடுங்கிக்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஏண்டா கேட்கலன்னு கேட்குறாரு. யாரு? நான் இல்லை, இவங்களோட மேட்ச் ஃபிக்ஸிங் விளையாடிட்டு இருக்கிற ADMK மந்திரி. ஆக இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு துப்புக்கெட்ட அரசாங்கம் இருக்கு. அதனால அது நொண்டி சாக்குகளை தேடி அலைகிறது. நண்பர்களே, கணக்கு தெரியாதவனெல்லாம் பார்லிமெண்ட்டுக்கு போயிருக்கான். கணக்கு தெரியாதவர் ஒருத்தர் எங்கூர் கண்டனூருக்காரர், கண்டனூர் சிதம்பரம். அவர் என்ன நினைக்கிறாரு? 99,240 விட பெரிய நம்பர்னு நினைக்கிறார். என்ன கஷ்டம் இந்த தேசத்துக்கு. 10 வருஷம் அந்த ஆள் இந்த நாட்டுக்கு நிதி மந்திரி. ஆனால் அவருக்கு என்ன தெரியல? 240 விட 99 கம்மியான நம்பர்னு தெரியல. அப்போ அவர் போட்ட பட்ஜெட்லாம் எவ்வளவு லட்சணமாக இருந்திருக்கும். ஆக இந்த மாதிரியாக மூட நம்பிக்கை உள்ள மூடர்கள் தமிழக மக்களை தவறாக திசை திருப்புகின்ற தீய சக்திகள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் நிரம்பி இருக்கிறத நம்மால் பார்க்க முடியும்.
நண்பர்களே, மூன்றாவது முறையாக மாண்புமிகு பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வந்திருக்கார். ஆங்கிலத்தில் இதுக்கு ஹேட்ரிக்னு சொல்லுவோம். தொடர்ந்து 3 முறை ஒரு அரசாங்கம் மீண்டும் 3வது முறை வந்திருக்குங்கிறத அங்கீகரிப்பதற்கு, உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு மனதில்லாத தீய சக்திகள் இன்று எதிர்கட்சியில் நிரம்பி இருக்கிறார்கள். நாம 543 பிஜேபி நின்னமா? இல்லை, 410 சீட்டில் தான் பிஜேபி நின்னோம். மீதி 133 சீட்டில் கூட்டணி கட்சிகள் நின்னாங்க. நிதிஷ்குமார் நின்னாரு, சந்திரபாபு நாயுடு நின்னாரு, இங்கே பாமகலேருந்து டிடி தினகரன் அவர்கள் வரை நம்மோட கூட்டணியில் இருந்தார்கள். ஆனால் இவன் சொல்கிறான் பிஜேபிக்கு பெரும்பான்மை கிடைக்கல. நாங்கள் தான் பூராத்திலையும் நிற்கலையே. நம்ம நின்ன சீட்டு 410 சீட்டு தான். ஆனால் மக்கள் நம்ம கூட்டணிக்கு பிரதமர் தலைமையேற்று பிரச்சாரம் பண்ணது பிஜேபிக்கா என்டிஏக்கா? என்டிஏக்கு. அந்த என்டிஏக்கு பெரும்பான்மை கிடைச்சிருக்கா கிடைக்கலையா? மக்கள் கொடுத்துருக்காங்களா இல்லையா? உங்களுக்கு சொல்லியிருக்கிற இடம் என்ன? எதிர்கட்சி. நீ ஆள உனக்கு தகுதி இல்லை, அதனால ராகுல் காந்தியை எதிர்கட்சியில் உட்காருன்னு தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் பாவம், அதனால தான் அவரை பப்புன்னு சொல்கிறாங்களா? நான் அந்த வார்த்தையெல்லாம் நம்புறதில்லை. நான் அனாவசியமாக பப்பு தான் எதிர்கட்சி தலைவர், இல்லை எதிர்கட்சி தலைவர் பப்பு வாட்டினர் இருக்கார் அப்படியெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி நம்ம ரொம்ப நாகரீகமாக எதிர்கட்சியை நடத்துகிறவங்க. அதனால் பார்லிமெண்ட்டில் என்ன மாதிரி பிஹேவியருங்க நண்பர்களே? நம்ம வாஜ்பாய் அவர்கள் காலத்திலிருந்து பாராளுமன்ற நடவடிக்கைகளை கவனித்து வர்றோம். 1957 நாடாளுமன்றத்திலே ஃபார் மோர் தேன் 4 decades எதிர்கட்சியிலேயே பயணித்தவர். 98க்கு அப்புறம் பிரதமராக இருந்தார் 6 ஆண்டுகள். நீங்க எதிர்கட்சி தலைவருக்கு இலக்கணமாக தேர்ந்தது அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். ஒரு முறை 1980 இந்த சஞ்சய் பிரிகேடுன்னு ஒன்று, சஞ்சய் ஆதரவாளர்கள், அவங்க பாராளுமன்றத்தில் இந்த காலேஜில் நான்லாம் படித்த பொழுது எங்கள் கிளாஸில் 100 பேர். வாத்தியார் பிளாக் போர்டில் எழுத போனால் இங்கே ஒருத்தன் ஊயின்னு கத்துவான், பூனை மாதிரி, கேட் காலிங். இந்த மாதிரியெல்லாம் 18-19 வயசில் கல்லூரியில் மாணவர்களோட பிஹேவியர். அந்த மாதிரி பாராளுமன்றத்தில் இருக்கலாமா? 80 எதிர்கட்சியிலே வாஜ்பாய் அவர்கள் பேசும்பொழுது சஞ்சய் ஆதரவாளர்கள் இப்போ ராகுல் ஆதரவாளர்கள் பண்ணுறது மாதிரி பார்லிமெண்ட்டில் கூச்சலும் குழப்பம். உடனே வாஜ்பாய் அவர்கள் சொன்னார்கள், இனிமேல் இந்த அவையிலே நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டார். உடனே திருமதி இந்திரா காந்தி அவர்கள், அதுதான் பார்லிமெண்டரி டெமோக்ரஸியில் ஒரு தலைவர் எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கு. ஆனால் இன்னைக்கு இந்த சிதம்பரத்துக்கும் ஜெயராம் ரமேஷுக்கும் ராகுல் காந்திக்கும் அதெல்லாம் தெரியாது. நாகரிகம் கற்றுக்கொள்ளாதவர்கள் இந்திரா காந்தியிட்டமே. அப்போ திருமதி இந்திரா காந்தி சஞ்சயை கூப்பிட்டு போய் வாஜ்பாய் அவர்களிடம் மன்னிப்பு கேளுன்னு சொன்னார். ஏன்னா எங்களுக்கே பாராளுமன்றத்தை நடத்துவதிலே ஏதேனும் சந்தேகம் வருமானால் நாங்கள் வாஜ்பாய் அவர்களை கேட்போம். அவர் இன்னைக்கு இனிமேல் இந்த சபையிலே நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அமர்ந்திருப்பது ஜனநாயகத்திற்கு, பாராளுமன்ற நடவடிக்கைக்கு குந்தகம் விளைவிக்கும். கோ அண்ட் அப்பாலஜைஸ். சஞ்சய் காந்தி அவர்கள் வாஜ்பாயிடம் போய் மன்னிப்பு கேட்டார். அந்த மாதிரி காங்கிரஸுக்கு இருந்த தலைமை திருமதி இந்திரா காந்தியோடு பல்வேறு விஷயங்களை, நெருக்கடி நிலை உள்ளிட்ட
பல விஷயங்களில் நமக்கு கடுமையான கருத்து வேறுபாடு உண்டு. ஆனால் அந்த அம்மையார்கிட்ட இருந்த கொஞ்ச நஞ்ச நாகரிகம் கூட இன்னைக்கு அந்த அம்மையார் பேரண்ட்டை இல்லை. இவர் என்ன பண்ணுறார், முன் சீட்டில் உட்காந்துக்கிட்டு பின்னாடி இருக்கிற எம்பி எல்லாம் கூப்பிட்டு வெல்லுக்கு போ வெல்லுக்கு போ. அந்த ஸ்பீக்கருக்கு முன்னாடி இருக்கிற இடத்துக்கு பேர் வெல்லுன்னு பேர். நம்ம மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் ஒரு முறை சொல்லியிருக்கார், those who are not well with the facts go to well. யாருக்கு தங்கள் பேசுகின்ற விஷயத்தில் ஞானம் இல்லையோ அவன் என்ன பண்ணுறான், பார்லிமெண்ட்ல வெல்லுக்கு போகிறான். அந்த மாதிரியா இன்னைக்கு இருக்கின்ற இந்த என்ன சொல்லலாம், சரியான வார்த்தை முதிர்ச்சி இல்லாத அப்படின்னு லைட்டாக சொல்லிட்டு விட்டுருவோம். கடுமையான வார்த்தைகள் வருகிறது. அப்படிப்பட்ட ராகுல் காந்தி பின்னாடி திரும்பிக்கிட்டு ஒரு எதிர்கட்சி தலைவர் செயல்பாடா பின்னாடி திரும்பிக்கிட்டு எல்லாரும் முன்னாடி வந்து ஸ்பீக்கருக்கு முன்னாடி வந்து கலாட்டா பண்ணு பார்லிமெண்ட்ல சொன்னாரா இல்லையா? சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக அதை எடுத்து போட்டிருந்தாங்க மக்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் ராகுல் காந்தியோட ட்ரெஸ் சென்ஸு அந்த மாதிரி டிஷர்ட்டும் ஜீன்ஸும் போட்டுக்கிட்டு, நான் சொல்கிறது 75 நான் பிகாம் படிக்கும் பொழுது ஒரு மாணவன் கிளாஸுக்கு வர்றான். எங்கள் பேராசிரியர் கிருஷ்ணன் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா, எந்த சந்தை கடையில் நான் சண்டை போட்டுட்டு வர்றேன், இது நீ கிளாஸுக்கு வர்ற ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வர அழகா, வீட்டுக்கு போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா, இல்லைன்னா கிளாஸ்க்குள்ளே வர முடியாது. இன்னைக்கு ராகுல் காந்தி அப்படி பேசுறதுக்கு நம்மால முடியல. பாருங்க, வாட் அ நான்சென்சிக்கல் பர்சன் இஸ் தி லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் டுடே. எவ்வளவு கேவலமான நபர் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர். ஒரு பாராளுமன்றத்தில் எப்படி வந்து அப்பியர் ஆகணும் ஒருத்தருக்கு ட்ரெஸ் சென்ஸ் இருக்கு. நான் பெருமுடா போட்டுன்னு இந்த மேடைக்கு வந்தா எனங்கட்ட வந்து என்ன சொல்லுவீங்களா இல்லையா? வரலாமா? ஆனா அப்படிப்பட்ட கீழ்த்தரமான பர்சனல் பிஹேவியர் இருக்கிறவன் இன்னைக்கு லீடர் ஆஃப் தி அப்போசிஷன். மாண்பு பிரதமர் 1 மணி நேரம் 50 நிமிஷம் பேசுறார். 1 மணி நேரம் 50 நிமிஷம் கூச்சலா? அது எதையோ பார்த்து என்னவோ குலைக்கிறதுன்னு விட்டுட்டு போயிட்டார் அவர் அவரோட ஸ்பீச்சை முழுமையா பேசிட்டார். உங்களுக்கு அழகா கேட்குறீங்க? சிதம்பரமா இருக்கிறவங்களுக்கு ராகுல் காந்தியை காதை பிடிச்சி திருகி பிஹேவ் வெல் இன் தி பார்லிமெண்ட்னு சொல்லி இருக்கணுமா வேண்டாமா? இல்லைன்னா உமக்கு 80 வயசாகி என்னையா பிரயோஜனம்? சிதம்பரத்துக்கு 80 வயசாகிட்டா போதுமா? எங்க வீட்டு முன்னாடி இருக்கிற புளிய மரத்துக்கு 80 வயசாகி. யோசிச்சு பாருங்க, காங்கிரஸ் என்பது, இந்தி கூட்டணி என்பது எவ்வளவு தூரம் கீழ்த்தரமான மனிதர்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது என்று. இது ஜனநாயகத்துக்கு ஆபத்து. ஏன்னா தேர்தல் ரிசல்ட் வந்துகிட்டு இருக்கும் பொழுதே நிறைய பேர் பேசினாங்க கவலையோட, இந்த இந்தி கூட்டணி யாருக்கும் பெரும்பான்மை இல்லைங்கிற மாதிரி சூழ்நிலை வந்தா இந்தியாவை கொளுத்திடுவாங்க. அவ்வளவுக்கு மோசமான எண்ணம் கொண்டவர்கள் அதில் இருக்காங்க. செமி இட்டாலியன், நான் செமி இட்டாலியன் சொன்னா வித் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஐ எம் டெல்லிங். ராகுல் காந்தி செமி இட்டாலியன் தானே? அதை செமி இந்தியன்னு சொல்லலாமே அப்படின்னு சில காங்கிரஸ்காரங்க கேட்பாங்க. இருந்தாலும் அவங்களும் செமின்னு தான் சொல்லணும் ராகுல. அவரை ஃபுல்லுன்னு சொல்ல முடியுமா? வேற ஃபுல்லா இருக்கலாம், எனக்கு தெரியாது அந்த பழக்கங்கள். இன்று பாராளுமன்றத்தில் இருப்பதற்கு அருகதையற்ற கூட்டம் பாராளுமன்றத்தில் இருக்கு. ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து. இங்க வாஜ்பாய் அவர்கள் எதிர்கட்சியில் பேசுவார். பேசிட்டு இருக்கும்பொழுது பிரதமரோ அல்லது ஏதாவது அமைச்சரோ எந்திரிச்சா இவர் உட்கார்ந்துருவார். அதுக்கு பேர் பார்லிமெண்டரி பார்லன்ஸ்ல ஈல்டிங்னு பேர். அப்படி இல்லை உட்கார மாட்டேன்னா ஐ எம் நாட் ஈல்டிங்னு அவர் சொல்லிட்டாருன்னா பிரதமர் உட்கார்ந்துடணும். தட் இஸ் பார்லிமெண்டரி டெமோக்ரஸி. நான் 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கேன். நாம இந்த வாஜ்பாய் அவர்கிட்ட கத்துக்கின்றதை முழுசா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனா இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் உட்கார்ந்துருக்கிற பாடி லாங்குவேஜ்
என்னையா நடக்கிறது? நாட்டினுடைய ஜனநாயகத்துக்கு எவ்வளோ பெரிய அவமானம். இந்த மோசமான நபர் எதிர்க்கட்சி தலைவர் என்பது இந்த தேசத்துக்கு துரதிருஷ்டம். ஆகவே நண்பர்களே, இவர்கள் எதிர்க்கட்சியில் இருக்கக்கூட லாயக்கில்லாத, அருகதை இல்லாத ஒரு கும்பல் அப்படின்னு நமக்கு தெரியுது. இந்த தமிழகத்தில் இருக்கின்ற அரசாங்கம் அதுக்கு வந்துட்டு நான் பார்லிமெண்ட்டு பட்ஜெட்டுக்கு வரேன், நிறைய பேச வேண்டியிருக்கு. ஆனால் இருந்தாலும் மழை நமக்கு ஒத்துழைக்குது. டோட்டல் 1 ஹவருக்குள்ளே முடிச்சுட்டுறேன். இப்போவே உங்களை காஷன் பண்ணிட்டேன், டோட்டல் 1 ஹவர் இருக்கும்னு. பேசின 10 நிமிஷம் கழிச்சுக்குங்க, மணி அடிச்சிடாதீங்க. நண்பர்களே, இந்த தமிழகத்தில் எந்த மாதிரி மோசமான ஒரு அரசாங்கம் இருக்கிறது? முதல் இந்த அரசாங்கம் விஷச்சாராய அரசாங்கம். 68 பேரை விஷச்சாராயத்தால் கொலை பண்ணிய கொலகார அரசு ஸ்டாலினுடைய அரசு, கொலைகார அரசு. நோ டவுட் அபவுட். நீங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், ஏன்னா அதுவும் இப்போ பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு உள்ளாக்கப்பட்ட பிரச்சனைங்கிறதுனால. பெரம்பலூரா அரியலூரா? அனிதா, அரியலூர். அனிதா என்கின்ற ஒரு குழந்தை அது தற்கொலை செய்து கொண்டது என்கின்ற காரணத்தால் இந்த திராவிடியன்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் அண்ட் இஸ் கோஹார்ட்ஸ் நீட்டை ரத்து பண்ணுங்கிறீங்கல்ல. 68 பேர் விஷச்சாராயம் குடிச்சு செத்து போயிருக்கானே, டாஸ்மாக மூடி இருக்கணுமா வேண்டாமாங்க? மூடர்கள் ஆட்சி செய்கிறார்கள், ஆகவே டாஸ்மாக மூடல்ல, மூர்க்க கூட்டம். மக்கள் சாவு பற்றி சோ இன்சென்சிட்டிவ் கவர்மெண்ட். அதில் முதனா இந்த கள்ளக்குறிச்சி, அதுலேயும் பாருங்க, இது ரேர் கோயின்சிடன்ஸா ஆண்டவன் செயலா தெரியல. அந்த இடத்துக்கு பேர் என்ன? ஆஹா, கருணாபுரமா? கருணாநிதி பேர் இருந்தால் அங்கே என்னையா நடக்கும்? சாராய கொலை தானே நடக்கும். ஏன்னா 71ல் ஒரு தலைமுறை சாராயம் என்றால், மது என்றால் என்னவென்று தெரியாத தமிழ் சமுதாயத்திற்கு மதுக்கடையை திறந்து தமிழனை குடிக்க வச்சு குடிகெடுத்த நபர் கருணாநிதி. இது யாராவது மறுக்க முடியுமா? ஆகஸ்ட் 31, 1970 தமிழனை குடிக்க செஞ்சு குடி கெடுத்தவருடைய குடும்பம் இன்னைக்கு ஆட்சியிலே இருக்கு. எவ்வளவு தமிழர்கள் யோசிக்க வேண்டியிருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் வருது, இட் இஸ் ஸ்லர் ஆன் தி ஃபேஸ் ஆஃப் தமிழ் சொசைட்டி. தமிழ் சமுதாயத்தின் முகத்தில் எரியப்பட்ட மண் இந்த அரசாங்கம். அவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி இன்று தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கு. இந்த சம்பவத்தை பற்றி செய்தி வந்து கொண்டே இருக்கிற பொழுது அந்த அமைச்சர் சொல்றாரு, சாராய மந்திரின்னு சொல்லலாமா, மதுப்பிரியர் மந்திரி. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, ஒருத்தனை குடிகாரன்னு சொல்லப்படாது, மதுப்பிரியர்னு சொல்லணுமா. அந்த மதுப்பிரியர் மந்திரி 1700 கோடி ரூபாய் இந்த ஆண்டு அதிகமாக சாராய கலெக்ஷன். நம்ம மாநில சிறப்பு செயற்குழு கூட்டத்துக்கு முன்னாள் மத்திய பிரதேச முதலமைச்சர், முன்னாள் முதல்வர்னா சாதாரணமாக இல்லைங்க, 18 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த நபர், 18 வருஷம். இன்றைய விவசாயத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள், அவர் பக்கத்திலேயே தமிழில் பேசுகிறவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அவருக்கு இந்தியில் மொழிபெயர்த்து கொண்டிருக்கார். அப்போ தமிழ்நாட்டில் 48,000 கோடி சாராய வரின்னு சொன்ன உடனே ஷாக் ஆகிட்டார். என்ன 48,000 கோடியா? நான் உடனே மத்திய பிரதேசம் எவ்வளவுன்னு அவர்கிட்ட அப்போ கேட்டால் நல்லா இருக்காதுன்னு கேட்கல. அதுக்கப்புறம் நெட்டில் பார்த்தேன், இதில் 4ல் 1 தான் மத்திய பிரதேசத்தில். நீங்கள் 48,000 கோடி சாராய வரி வருமான அரசாங்கத்துக்குன்னா
தமிழன் சாராயம் எவ்வளவுக்கு குடிக்கிறான்? குறைஞ்சது 4 மடங்கு. 25% டேர்ன் ஓவரில் டேக்ஸ் இருக்குன்னு சொன்னால் அது 4 மடங்கு. 2 லட்சம் கோடிக்கு தமிழனை குடிக்க வைக்கிற இந்த குடிகார குடிகெடுத்த அரசாங்கத்தை ஒழிக்கணுமா வேண்டாமா? திராவிட முன்னேற்ற கழக அரசை ஒழிக்காமல் தமிழ் சமுதாயம் முன்னேற முடியாது. தமிழ் சமுதாயத்தை கெடுத்துக் கொன்று கொண்டிருக்கின்ற நாசகார தீய சக்தி ஸ்டாலினுடைய அரசாங்கம். உண்மைதானே? அதுக்கு அடுத்ததா இந்த அரசாங்கம் நாம் எத்தனை தரம் தமிழன் ஏமாந்து இருக்க போகிறோம்? ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னாலே மோசடி கட்சின்னு நமக்கு 67லேருந்து தெரியணும். திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம ஏமாற்றி நம்முடைய வாக்குகளை ஜேப்படி திருடர்களின் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு. ஏன் 67 திராவிட முன்னேற்ற கழகம் என்ன கோரிக்கை வச்சது மக்கள் முன்னாடி? வாக்குறுதி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரூபாய்க்கு 3 படி அரிசி போடுவோம். எவ்வளவு? ரூபாய்க்கு 3 படி. அப்போ சிஎன் அண்ணாதுரை நினைச்சாரு, வரவோ போறதில்ல, அச்சு விடு. யார் சொல்ற மாதிரி? நம்ம மேயர், அந்த குழந்தைக்கு பேர் என்ன? அந்த மேயர்கிட்ட நம்ம அல்லோலியா பாபு என்ன சொல்றாரு? பேட்டிக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அச்சு விடு. இவங்கெல்லாம் இப்படியே அடிச்சு விடுறதை கேட்டு நம்ம போய் விக்கிர பாண்டியில ஓட்டு போடலாமா ஐயா? யோசிச்சு பாருங்க. அப்படியே அடிச்சு விட்டார் சிஎன் அண்ணாதுரை. ஆனா ஆட்சிக்கு வந்துட்டாங்க. உடனே மறுநாளே, ஐயோ என் தாய் தமிழ் இவங்க கையில மாட்டிக்கிட்டு படுற அவஸ்தை, 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம். போதுமா? 3 மடங்கு 1/3 அவனுடைய வாக்குறுதியை குறைச்சிட்டான். ஒரே வார்த்தையில 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம். சரி, எங்கேயாவது தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கடையில் 1 படி போட்டிங்களா? அப்ப பக்தவச்சலம் சொன்னாரு, பெரியவர் பக்தவச்சலத்தோட பேச்சை நேரில் கேட்டோம் அப்பவே. நான் அப்போ சொன்னாரு, உழவுக்கு இவ்வளவு ஆகும், அடி உரம் இவ்வளவு ஆகும், அதுக்கப்புறம் நாத்தங்காலுக்கு எவ்வளவு, மேல் உரத்துக்கு எவ்வளவு, நடுகுக்கு எவ்வளவு கூலி, அதுக்கப்புறம் பயிர் பாதுகாப்புக்கு செலவு, அதுக்கப்புறம் அறுவடை செலவு, இத்தனையும் பட்டியல் போட்டு சொல்றார் பக்தவச்சலம் அவர்கள். முதலமைச்சராக இருந்தவர். மறுநாளைக்கு ஆட்டோ அனௌன்ஸ்மெண்ட், 10 லட்சத்திற்கு அண்ணா பதிலளிப்பார். அவரை இவங்க 10 லட்சம்னு இப்ப எத்தனை லட்சம் கோடி கொள்ளையடிக்கிறானுங்க திராவிட இயக்கம். 10 லட்சத்துக்கு அண்ணா பதில் சொல்லுவார்னு. சரி, என்ன சொல்றாரு பாப்போமே. நான் அதுக்கும் போனேன். அண்ணா பேசினது என்ன தெரியுமா? எனக்கு திருமணம் செய்து வையுங்கள், ஓராண்டிலே அழகிய ஆண்மகவை பெற்று தருகிறேன்னு சொன்னா பெரியவர் பக்தவச்சலம், எனக்கு கல்யாணமே பண்ணி வைக்காம உன்னால குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு பேசலாமான்னு ஒன்று எல்லாரும் கைதட்டுறான். அட முட்டாள்களே, அண்ணாதுரைக்கு திருமணம் ஆகி குழந்தை கிடையாதுன்னு எல்லாருக்கும் தெரியுமாடா? ஆனா அண்ணாதுரை என்ன சொல்றாரு? ஓராண்டில் அழகிய ஆண்மகவை பெற்று தருகிறேன்னு சொன்னா எனக்கு கல்யாணமே பண்ணி வைக்காம பெரியவர் பக்தவச்சலம் என்னால முடியாதுன்னு பேசலாமான்னு பேசுறாரு. அதுக்கும் கைதட்டமா இருக்கான். அதனாலதான் ஈவேரா ஒரு தரம் 69 நினைக்கிறேன், காரைக்குடி காந்தி தடலில் பேசும்பொழுது ஈவேரா சொல்றாரு, எனக்கு முட்டா பசங்க தான். உடனே எதிர்த்தாப்புல இருந்த அத்தனை முட்டாளும் கைதட்டுறான். அவர் மேடையிலேயே நாய்க்குட்டியும் கொண்டு வருவார். எனக்கு நாயும் ஒண்ணு நீயும் ஒண்ணுங்கிறார். எல்லா நாயும் கைதட்டுறது. திராவிட இயக்கம்ங்கிறது அப்படிதான்யா. முட்டாள்களின் ஒட்டுமொத்த உருவத்துக்கு பேரு திராவிட இயக்கம், திராவிடியன் ஸ்டாக். அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னது
மாதா மாதம் மின் கட்டண கணக்கீடு செஞ்சிருக்கியா? இப்போ வருஷா வருஷம் மின் கட்டணத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறார். எவ்வளவு மோசமான ஒரு அரசாங்கம் இது! மக்களுக்கு இவர்கள் கொடுத்த வாக்குறுதியை பற்றி ஏதாவது அக்கறை இருக்கா? சரி, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை செயல்படுத்துவோம்னு சொன்னீங்க, செயல்படுத்தியிருக்கீங்களா? நான் இப்பவும் சொல்றேன், மீதி இருக்கிற 22 மாசத்துலையும் செயல்படுத்த மாட்டார்கள். நாம திருப்பியும் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் கூட்டணிக்கு ஓட்டு போட்டால் நம்மை அறிவற்றவர்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் நினைப்பார்கள். நான் சொல்ல மாட்டேன், அவர்கள் நினைப்பார்கள். நம்ம எவ்வளவு வேணா தமிழன் தொடையில கயிறு திரிச்சுக்கிட்டே இருக்கலாம், அவன் தூங்கிட்டே இருப்பான். தூங்குறவன் தொடையில கயிறு திரிக்கிறதுல மிகப்பெரிய சமர்த்தர்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள். நீங்க பார்த்தீங்கன்னா தினந்தோறும் பேப்பர்ல நாம படிக்கிற விஷயங்கள், 10 நாளைக்கு முன்னாடி திடீர்னு பார்த்தா வண்டி போய்கிட்டு இருக்கு, டயர் முன்னாடி போய்கிட்டு இருக்கு, அரசு பஸ்ஸு. நடந்ததில்ல. நான் ஒன்றும் விளையாட்டுக்கு சொல்லலையே. எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும், இந்த மைக்கு இருந்ததுன்னா பொய்யே பேச தெரியாது எனக்கு. அரசு பஸ்ஸு டிரைவர் பார்க்குறாரு, முன்னாடி டயர் போகுது, முன்னாடி போடுற வண்டி நிறுத்து. எவ்வளவு வேகமான சர்க்கார், ஸ்டாலின் சர்க்கார் பார்த்தீங்களா? அரசு பஸ் பின்னாடி, டயர் முன்னாடி, பஸ் வரும் பின்னே, டயர் போகும் முன்னே. ஸ்டாலின் ஆட்சி, திராவிடியன் ஸ்டாக் இல்ல. நேற்றைய முன்தினம் கூரையே பிச்சுட்டு போறது அரசு பஸ். மக்கள் அரசு பஸ்ல ஏறினா உயிரோட வீட்டுக்கு போய் சேர முடியுமான்னு பயத்தில் இருக்காங்க. இப்ப ஏன்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி மகன், அவர் அப்படித்தானே பதவி ஏற்றாரு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நான் நடக்காதெல்லாம் பேச மாட்டேன். ஆகவே நண்பர்களே, இன்றைக்கு இந்த அரசாங்கம் ஒரு கொலை குற்றம் செய்து கொண்டு இருக்கின்ற அரசு. ஜூன் மாசம் மட்டும் ஒரு மாசத்துல கொலைகள் எவ்வளவு? 131. ஒரு நாளைக்கு 4.5 கொலை பண்றவர் ஸ்டாலின் இந்த அரசாங்கத்தின். யோசிச்சு பாருங்க, 30 நாள்ல 131 கொலை தினந்தோறும் நடந்துகிட்டு இருக்கு. அதுல நீங்க இந்த கொலையிலே ரொம்ப சீரியஸா நினைக்கிறது எது? மர்டர் ஃபார் கெயின், பணத்துக்காக மனிதர்களை கொலை செய்வதுன்னு. மதுரையில் எந்த வயதான பெண்மணிக்கு கூட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது ஸ்டாலின் ஆட்சி. இந்த ஒரு மாசத்துல மதுரை டவுன்ல மட்டும் 21 கொலைகள் நடந்திருக்கு. அதுல எல்லாத்தையும் விட நம்ம சகோதரி மாயாவதியோட கட்சி பகுஜன் சமாஜ் பார்ட்டி, அதோட மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டார். நீங்க பாத்தீங்கன்னா கொலை நடந்து கொஞ்சம் மணி நேரத்துக்குள்ள நான் தான் கொலை பண்ணினேன்னு ஒரு 8 பேர் சரண்டர் ஆயிட்டானா? 8 பேர் சரண்டர் ஆனானா சரண்டர் ஆக வைக்கப்பட்டார்களா? சந்தேகம் வருது இல்ல? என்ன குமார், சந்தேகம் வருதா வரலையா உங்களுக்கு? வருது. ஏன்னா திருவேங்கடம்னு ஒரு ஆளை என்கவுண்டரா, என்கவுண்டருங்கிற வார்த்தைக்கு கோல்டு பிளட்டட் மர்டர்னு அர்த்தம் போல இருக்கு. நாம யோசிக்கணும். அந்த திருவேங்கடம் எத்தனை நாளா போலீஸ் கஸ்டடியில் இருக்கான்? ஜுடிஷியல் கஸ்டடி அண்ட் போலீஸ் கஸ்டடி ரெண்டும். 5 நாட்களா ஜெயிலில் இருக்கிறவன். அவனை காலையில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்கிற இன்மேட்ஸை பெரேடு பண்ணி அவங்களுக்கு செக்கப் பண்ணி ரெக்கார்ட் பண்ண எப்போ 9-9:30 மணிக்கு மேலே ஆகிடும். ஆனால் அவனை 6 மணிக்குள்ள ஜெயிலேருந்து வெளில கூட்டின்னு போகிறாங்க. அவன் மறைச்சு வச்ச துப்பாக்கியால் போலீஸை சுட முயற்சி பண்ணானா?
நம்ம கிராமத்தில் கேட்பாங்க, கேப்பையில் நெய் வடியுதுன்னா கேப்பாருக்கு மதியங்க போச்சுங்க. நான் கிராமத்தான், அதனால கேட்பேன். ஆமாம், நீங்கள் தானே உங்கள் வண்டியில் கூட்டின்னு போனதை இறக்கி விட்டீங்க. அவன் ஆயுதத்தை எங்கே மறைச்சி வச்சிருந்தானோ அங்கே இறக்கி விட்டீங்களா? நீங்கள் போலீஸ் வெர்ஷன் படியே அவனை நீங்கள் வண்டியில் ஏற்றிக்கிட்டு போகையில் அவன்கிட்ட ஆயுதம் இல்லை, சரிதானே? ஆனால் நீங்கள் இறக்கி விட்ட உடனே அவன் ஆயுதம் மறைச்சி வச்ச ஆயுதத்தை எடுத்து உங்களை சுட வந்தான், நீங்கள் சுட்டுட்டீங்க. யாருக்கு காது குத்துறேங்கிறேன்? என்ன மோசமான ஆட்சி இது, யோசிச்சு பாருங்க. நான் சட்டமன்ற உறுப்பினராகிறது இதே மாதிரி மோசமான ஒரு படுகொலை, அது படுகொலை என்பதை அறிந்தவன் நான். அதனால் அப்போவே இன்னைக்கு சொல்கிறதெல்லாம் கிடையாது. வெங்கடேச பண்ணையார்னு பேர். வெங்கடேச பண்ணையாரை அந்த டிசி வெங்கடேச, அவங்க ரெண்டு பேரும் கிளாஸ்மேட் இல்லை, வெங்கடேசா கிருஷ்ணமூர்த்தி வந்திருக்கேன் உடனே அவன் படிக்கல நேர்ந்த வந்தவன் லுங்கியோட கதவை திறந்துட்டான். அங்கேயே பாயிண்ட் பண்ணால் கொண்டுட்டான். நீங்கள் பார்த்தா நாடார் சமுதாய பெரியோர்கள் திரு ராமச்சந்திர ஆயத்தன் அவர்கள் உட்பட நேரே என்னோட சட்டமன்ற வீட்டுக்கு வந்து நன்றி சொல்ல வந்தார்கள். ஏன்னா உண்மையை உறக்க பேசிய ஒரே நபர் சட்டமன்றத்தில் நீங்கள் தமிழகத்தில், அதனால உங்களுக்கு நன்றி சொல்ல. நமக்கு யார்கிட்ட என்ன கொடுக்கல் வாங்கல் கூச்சல், என்னது என்ன நகீக, அதனால எது பற்றியும் கவலை இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு விஷயத்தில் நம்பிக்கை உண்டு. நான் 8 மாதத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட திருப்பி இப்படி வந்து பேசுவேன்னு ஆண்டவன் விதித்ததால் இப்போ வந்து பேசுகிறேன். நான் 9 மணி நேரம் சர்ஜரிக்கு அப்புறம். ஆகவே ஆண்டவன் நாம் எதுக்காக பிறந்திருக்குமோ அதை அவன் செயல்படுத்துகிறான். என்னதான் பாதுகாத்து வச்சாலும் போகணும்னா அது உயிர் பிராணம் போயிடும். தண்ணி குடிக்கையில் விக்கல் வந்து செத்து போகிறவன் இல்லையா என்ன? அதனால் நான் இதுக்கெல்லாம் கவலைப்படுறதில்லை. இல்லைன்னா இந்த அறநிலைத்துறை என்கின்ற அறக்கர் துறையை எடுத்து ஹெச் ராஜா பேசிக்கிட்டே இருப்பானா? பேச மாட்டேன். ஏன்னா உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும், ஊடக நண்பர்கள் இருக்காங்க. ஆனால் இது நாளைக்கு காலையில் விவாதத்துக்கு வருமா இல்லையான்னு தெரியலை. அறிவாலய அன்பர்கள் அது ஒன்றே ஒரு ஊடக வேளாளர் என்கிட்ட சொன்னது, பரவாயில்ல நீங்கள் அறிவாலய அடிமைன்னு சொல்கிறத விட்டுட்டு அறிவாலய அன்பர்கள்னு சொன்னது கொஞ்சம் கேட்க எங்களுக்கு எதமாக இருக்குன்னு. அதாவது ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டை, அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஊழலை பற்றி தொடர்ந்து ராஜா பேசுகின்ற காரணத்தால் தமிழ்நாட்டில் 27 இடத்துல 500க்கும் மேற்பட்ட அறநிலைத்துறை அதிகாரிகள் என் மீது புகார் கொடுத்துருக்காங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை பேர்? 500க்கு மேலே. ஒரு இடத்துலையும் 15 பேர், 20 பேர், 25 பேர். ஏன்னா அவங்கள நான் ஊழல்வாதின்னு சொல்லிட்டேனா. அதனால் இன்னைக்கு நீங்கள் காலையில் ஆயிரங்காணி ஆளவந்தார் நாயக்கர் ட்ரஸ்ட்டில் அவருக்கு குரு பூஜைக்கு போயிருந்தது. 1000 காணின்னா எவ்வளவு தெரியுமா? நமக்கு இப்போவெல்லாம் மாவு காணி இதெல்லாம் வேலி இதெல்லாம் மறந்து போச்சு கணக்கு. இப்போ இந்த ஆழாக்கு படி கணக்கே தெரியாது. படி, மரக்கால், பதக்கு, குருணி, 2 படி 1 மரக்கா, 2 மரக்கா 1 குருணி, 2 குருணி 1 பதக்கு. அதனால் கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, கொட்டி கொட்டி அளந்தாலும் குருணி பதக்காகாது. குருணியாக தான் இருக்கும். அது 2 பங்கு வந்தால் தானே பதக்கம். அந்த மாதிரியா 1000 காணி ஆள வந்தார்னு சொன்னால் 4 மா 1 காணி. அதனால தான் பாரதி பாடினா காணி நிலம் வேண்டும்.
அவன் அதிகபட்சம் கேட்கல, 3 ஒரு ஏக்கர், 4 ஒரு காணி. என்ன அவன் சொன்னான், இந்த 1.33 ஏக்கர் இருந்தால் போதும்னு சந்தோஷப்பட்டான் பாரதி. ஏன்னா அவன்கிட்ட அதுவும் இல்லையே, அதனால காணி நிலம். அந்த மாதிரி 1000 காணி வச்சிருந்ததை இந்த அறநிலைத்துறை பறித்து இருக்கிறதா இல்லையா? இது கொள்ளக்கார கூட்டமா இல்லையா? அதுல எத்தனை மாற்று மதத்தினர் குடியிருக்காங்க? இன்னைக்கு நான் அவங்கள பார்த்து, நிர்வாகிகளை பார்த்து பேசிட்டு தான் வரேன். மிகப்பெரிய போராட்டம் நடத்தணும். எல்லா சமுதாயத்தையும் வஞ்சிக்கின்ற ஹிந்து விரோத தீய சக்திகளின் ஆட்சி இப்பொழுது நடந்து கொண்டு. ஆகவே நண்பர்களே, இந்த அரசாங்கத்தின் செயலற்ற தன்மையால் ஒரு நாளைக்கு 4.5 கொலை ஆவரேஜ். யாரை காப்பாற்ற திருவேங்கடம் கொல்லப்பட்டார்? We want answer. எதுக்காக? ஏன்னா இதுல பலரும் பல விஷயம் பேசுறாங்க. நான் உறுதிப்படுத்தப்படாத விஷயத்தை பேச மாட்டேன். அமைச்சர்களை பற்றி பேசுறாங்க சந்தேகப்பட்டு. Caesar's wife should be above suspicion. ஆட்சியாளர்கள் மக்களின் சந்தேக பார்வைக்கு அப்பால் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. தினந்தோறும் ஒருத்தர் சொல்றாங்க, பார்த்தா 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் இருந்தான், அவன் தான் இருக்கும் கொன்னது சொல்றாங்களா? 15 வருஷமா எங்க இருக்கான்னே தெரியாத ஒரு ரவுடியா. எவ்வளவு தூரம் இந்த மக்களை சுத்தல்ல விடுறதுங்கிறது இதுதான். ஆம்ஸ்ட்ராங் கொலை கேஸ் இருக்கே, இந்த முழு அரசாங்கமும் உட்கார்ந்து மக்களை சுத்தல்ல விட்டுக்கிட்டு இருக்கு. அது இந்த தமிழகம் கொலை மாநிலமாக மாறி போயிருக்கு. நண்பர் ஸ்டாலின் ஆட்சியில தமிழ்நாடு கொலகார நாடா மாறிக்கொண்டு இருக்கிறது. ஆகவே இதெல்லாம் மக்களை மறக்கடிக்கணும்னா என்ன பண்ணணும்? மரப்பூசி போடணும். இப்போ 9 மணி நேரம் ராஜாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணோம்னா டாக்டர் முன்னாடி போட்டது என்ன? மரப்பூசி. இப்போ அதைத்தான் நேற்று பட்ஜெட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஸ்டாலினும் கண்டனூர் சிதம்பரம். பாவம் கண்டனூர் சிதம்பரம் வயசாகி போச்சு. செனிலிட்டி ஹேஸ் கிரெப்ட் இன்டு ஹிஸ் மைண்ட். என் வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டரில் இருக்கவர் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அறிவாலயம் என்றாலே அதன் கீழ் இருப்பவர்களாம் அறிவாளிகளாக இருக்கணும்னு ஏதாவது கட்டாயமா? அதனால ராஜா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்காருங்கிறதுனாலே அவருக்கு கணக்கு தெரிஞ்சிருக்கணும், பொருளாதாரம் தெரிஞ்சிருக்கணும், அப்படியெல்லாம் ஒன்றும் அடிப்படை கட்டாயம் இல்லை. நண்பர்களே, தமிழ்நாடுங்கிற பேர் இல்லையா எதுல? பட்ஜெட் உரையில். ஒன்ன மறந்துடுறாங்க. இவங்க 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்கல்ல, 2004 14. அந்த 10 வருஷமும் பட்ஜெட்டு சமர்ப்பித்து பேசியது யாரு? எங்க கண்டனூர் சிதம்பரம். அதுல 6 பட்ஜெட்டுல தமிழ்நாடுங்கிற வார்த்தை இருந்ததுன்னு ஸ்டாலினோ சிதம்பரமோ காட்ட முடியுமா? 6 பட்ஜெட்ல 10க்கு 6. அப்ப நீங்க 60% தமிழ் விரோதிகளா? தமிழத்துக்கு எதிரானவர்களா? நீங்க பார்த்தா இந்த பட்ஜெட்ல இன்னைக்கு காலையில நம்ம ரயில்வே துறை மந்திரி அஸ்வினி வைஷ்ணவ் அவர் பட்டியலே விட்டுருக்கார். 6500 கோடிக்கு மேல ரயில்வே திட்டங்கள். அந்த திட்டங்கள்லாம் தமிழ்நாட்டில் இல்லையா? கிருஷ்ணகிரி சேலம்னா தமிழ்நாட்டில் வராது போல. அது என்ன பண்ணுறது? முதலமைச்சருக்கு எழுதி கொடுக்கும்பொழுது கிருஷ்ணகிரி சேலம் என்கின்ற நகரங்களும் தமிழகத்தில் தான் இருக்கின்றன எழுதுறவர் எழுதி இருக்கணும். அவர் எழுதலை. துண்டு சீட்டு எழுதினவர் அதை எழுத விடு. அது அவர் தப்பு. மாண்புமிகு முதல்வரோட தப்பா? சே, முதல்வர் ரொம்ப நல்லவர், வெள்ளந்தி. ஆனால் நீங்க 10 வருஷம் இருந்தீங்களே, 10 வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு
பட்ஜெட்டின் மூலமாக கொடுத்தது மொத்தம் எவ்வளவு? 8000 கோடி. ஆனால் நாம் கொடுத்துருக்கிறது 1,08,000 கோடி. யாரை ஏமாத்துறீங்க? உங்களுக்கு நீத்தி ஆயோக் கூட்டத்தில் போய் பேச எனக்கு துப்பு இல்லை, வக்கு இல்லை, திறமை இல்லை, திராணி இல்லை, அதனால போகல சொல்லுங்க, ஐ அக்செப்ட். முதலமைச்சருக்கு வக்கு இல்லை, துப்பு இல்லை, திறமை இல்லை, திராணி இல்லை, போய் அங்கே சப்ஜெக்டை பேசணும் இல்லை. 89,6,97 பேசினா என்ன பண்ற? உன் ஞாபகம் இருக்க? இவங்க இந்தி கூட்டணி கூட்டம் நடக்குது. இவர் என்னவோ பேசுறாரு, நினைச்சது நிதிஷ்குமார் என்னவோன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவர் பேசுனது தமிழ் எனக்கு தெரியும். ஆனால் நிதிஷ்குமார் சொல்ற நிறுத்து, இதெல்லாம் வேண்டாம், ஹிந்தியில் பேசு. உங்கள் கூட்டணிக்கு அவரை தான் நீங்கள் தலைவராக்கணும்னு சொன்னீங்க. அப்போ அவர் பார்த்தாரு, இவங்களோடு சேர்ந்து நாசமாக போகிறதுக்கு மோடி நிழலில் இருந்தால் நல்லா இருக்கும்னு நாங்கள் வந்துட்டார். அதனால உங்களுக்கு போனால் அங்கே பேச தெரியாது, பேச முடியாது, இல்லை நீங்கள் பேசினா மற்றவனுக்கு புரியாது, எப்படி வேணா வச்சுக்கலாம். அதனால போகலைன்னு சொல்லுங்க, அப்படி அக்செப்ட். பாவம் என்ன பண்ணுவார்? மாவு இருக்கிற மனம் போல தான் கூழ் இருக்கிற குணம். எத்தனை மாவு அத்தனை பணியார். உம்மட்ட இருக்கிற விஷயம் அவ்வளவுதான். அதனால நம்ம அதை பற்றி பெருசாக எடுத்துக்க மாட்டோம். போகாட்டி பரவாயில்ல, யாராவது அதிகாரி அனுப்பிச்சு. ஆனால் நண்பர்களே, இவர்களுடைய குற்றச்சாட்டு தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான திட்டங்களும் இல்லை. கடந்த 10 ஆண்டுகளில் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சியிலே தமிழகத்திற்கான திட்டங்களுக்கு மட்டும் கொடுத்தது 10,76,000 கோடி. நெட்டில் போய் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க சொல்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லை, இது முதல் சென்ட்ரல் பட்ஜெட் நாடு முழுவதும் இருக்கிற மாநிலங்கள் அத்தனைக்கும் உள்ளதுன்னு புரிஞ்சுக்கணும். அது தெரியாமல் நாங்கள் எங்கள் ஊருக்கு விருகம்பாக்கத்துக்கு சால கிராமத்துக்குன்னு பேர் இல்லை, பட்ஜெட்டு விருகம்பாக்கத்துக்கு சால கிராமத்துக்குன்னு நினச்சிக்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? தட் இஸ் இஸ் லிமிட் ஆஃப் தி நாலேஜ். போட்டு மீதி இன்னும் 22 மாதம் தானே. 22 மாதத்துக்கு அப்புறம் அவர் நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டார், நம்ம அவரை தொந்தரவு பண்ண மாட்டோம். சரிதானா? அதுக்கு இப்போலேருந்து வேலை பார்க்கணும். 22 மாதத்துக்கு அப்புறம் இந்த மிக மோசமான கேவலமான ஸ்டாலின் திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் இருப்பது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து. அதனால இப்போ நான் ஆடிட்டர் மாச சம்பளக்காரர்கள் சேலரிடி கிளாஸ் அவங்களுக்கு இருந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 75,000 ஆயிருக்கு. இது என்ன, தமிழ்நாடு தவிர மற்ற மாநிலத்தில் இருப்பவருக்கு மட்டும்தான் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 25,000 கூடி இருக்குன்னு சொல்லியிருக்குமா? இல்லை இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிறவருக்கும். இப்போ முத்ரா வங்கி கடன், முத்ரா வங்கி கடன்ல தொண்டை